டெய்லி நெய்வேத்தியம் ரொம்ப மஸ்ட். இப்போ நீங்க வீட்டுக்கு வரீங்க, ஒருத்தர் வந்த உடனே என்ன சொல்வீங்க? வாங்க உட்காருங்க. உடனே என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுறதுக்கு ஏதோ ஒண்ணு குடுப்பீங்க இல்லையா? அப்போ ஒரு தெய்வம் நம்ம வீட்டுக்கு உள்ள வருதுன்ற ஒரு ஐதீகத்துல இருக்கும்பொழுது, நம்மை விட ஒரு உயர்ந்த சக்தி நம்ம வீட்ல கொண்டு வரும். இத்தனை சக்திகளும் ஒருங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அவர்களுக்கு ஏதாவது நம்மால் ஆனது. இல்ல நான் சுண்டல் வைக்கணும் அப்படின்னா, அது சுண்டலுக்கே ஒரு கான்செப்ட் இருக்கு. எப்படின்னா, ரொம்ப இன்டெலெக்சுவல் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அவ்வளோ பெரிய ஜீனியஸ். சயின்டிஃபிக்கா, டெக்னிக்கலா உங்கள மாரி ஜென்ஸிக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லணும்னா, அது ஒரு 9 நாளும் அது நவராத்திரி விரதம் தான் அது. இப்ப விரதம் இருக்கிறவங்களுக்கு என்னன்னா பசிக்கும். அப்போ ஒரு சுண்டல் மாத்திரம் அவங்க ஒரு பொழுது எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி புரோட்டீன் ரிச். ஏன் வெறும் தானியங்கள்னா, தானியங்கள் சக்தி ஸ்வரூபம் தானியம். பயறு, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, இந்த மாதிரி இது அத்தனை நவதானியங்களும் சக்தி ஸ்வரூபமா இருக்கிறதுனால ஒரு நாள் ஒரு காபூலி சன்னால இல்ல கருப்பு அந்த மூக்கு கடலை, அந்த சுண்டல் இது போலெல்லாம் செய்யறது தான். அதுதான் ரீசனா நம்ம பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன்.